தூரத்துல தான் பார்த்தேன். செம்மையா இருந்தா. நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி. Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரியான ஒரு அமேசிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோவை எப்படி உங்களுடைய ஃபோட்டோஸை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறது தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நீங்களும் இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் சூப்பராக உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோஸை யூஸ் பண்ணி எடிட் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தென் நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ எடிட்டிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ் சாரன் எடிட்டிங் சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அலைட்மோஷன் ஆப்பை யூஸ் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதா போட்டுட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்க்குற யாராவது உங்களுக்கு அலைட்மோஷன் ஆப்பில் வீடியோ எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய தமிழ் சாரன் எடிட்டிங் சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே ரொம்பவே சிம்பிள் அண்ட் சூப்பராக எடிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்களுமே அலைட்மோஷன் ஆப்பில் ஃபுல் ஸ்க்ரீனில் உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணி ஈஸியாகவே எடிட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோ எடிட்டிங்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஎன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட விஎன் ஆப் இல்லைனா இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஐக்கான இருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ப்ராஜெக்ட் இல்லை நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய லிரிக்ஸ் வீடியோ ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லிரிக்ஸ் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இந்த லிரிக்ஸ் வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிரிக்ஸ் வீடியோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ இப்போ ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை 12 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 12 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 12 ஃபோட்டோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க் இருக்கும். ஸோ அந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜ் போய்டும். நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோலாம் கரெக்டாக இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் ஆகிருக்கும். ஸோ அந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டெலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி டைம்லைன் மூவ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோக்கு மேலே கரெக்டாக எல்லோ கலர் பாக்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணுங்கள். ஸோ மூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 1 செகண்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டிக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் டைமில் மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணி அடுத்த ஃபோட்டோவில் வச்சதுக்கப்புறம் ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே 1 செகண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஃபோட்டோ அடுத்த ஃபோட்டோ மூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு 1 செகண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோமே 1 செகண்டில் மாற்றிடுங்க. இப்போ நான் வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக எல்லா ஃபோட்டோட டூரேஷன் 1 செகண்ட்ஸ்க்காக மாற்றிடுங்க. மாற்றிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் டைம்லைனை ஃபஸ்ட்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஆடியோ ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய சாங்குக்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சாங்கை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாங் இங்கே ஆட் ஆகிடும். ஸோ இப்போ அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்களா உங்களுடைய 2 ஃபிங்கரை வச்சு ஜூம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோட ஃபேஸில் இந்த மாதிரி தெரிஞ்சிடும். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் அவுட்னு இருக்கும்.
ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு அகைன் அடுத்த ஃபோட்டோக்கு மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணதுக்கப்புறம் அகைன் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஜூம் அவுட்ன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கரெக்டாக 7 ஃபோட்டோக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 7 ஃபோட்டோவுக்கு இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து அடுத்த ஃபோட்டோ இருக்கும். ஸோ அடுத்த ஃபோட்டோ வந்து மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஜிட்டர் அப்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து கரெக்டாக ஃபோட்டோ ஃபுல்லாகவே வந்து மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எத்தனை ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை ஃபோட்டோக்குமே இந்த ஜிட்டர் அப்ன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓவராலாக அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோக்குமே இந்த ஜிட்டர் அப்ன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோக்கான எஃபெக்ட்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ கரெக்டாக அங்கே வந்து டைம் லைனை வச்சுக்கோங்க. வச்சுட்டு அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கார்னர் வச்சு ஜூம் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அகைன் இந்த இடத்துக்கு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் ஆகிட்டு அதில் இருக்கக்கூடிய ஹார்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ பேக் வந்துட்டு ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ரெசல்யூஷன் வேணுமோ ஸோ அந்த ரெசல்யூஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து இது ஃபுல்லாகவே வந்து 100ஆக மாறிட்டு உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. until then see you next video. Bye bye.